மைக்கேல் ஃபாரடே ஒரு சிறந்த ஆங்கில விஞ்ஞானி. அவர் அறிவியல் வரலாற்றில் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளை செய்தவர். குறிப்பாக மின்காந்தவியல், எலக்ட்ரோமேக்னட்டிசம் மற்றும் மின்வேதியியல், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி துறைகளில் அவரது பங்களிப்புகள் மிகவும் பெரியவை. மின்காந்த தூண்டல், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், காந்த சக்தியை பயன்படுத்தி மின்சாரத்தை உருவாக்க முடியும் என்பதை அவர் நிரூபித்தார். இதுவே மின்சார மோட்டார்கள் மற்றும் மின்சார ஜெனரேட்டர்களின் அடிப்படை கொள்கையாகும். இன்று நாம் பயன்படுத்தும் பெரும்பாலான மின்சாதனங்கள், மின்சாரம் உற்பத்தி செய்யும் முறைகள் அனைத்துமே அவரது இந்த கண்டுபிடிப்பை அடிப்படையாக கொண்டவை. டயமேக்னடிசம் காந்தப்புலத்தால் ஈர்க்கப்படாத ஆனால் விலக்கப்பட்ட பொருட்களின் பண்பு. இந்த பண்பை அவரே முதலில் கண்டுபிடித்தார். பென்சீன் கரிம வேதியியலில் ஒரு முக்கியமான சேர்மமான பென்சீனை அவர்தான் முதலில் கண்டுபிடித்தார். ஃபாரடே கூண்டு, ஃபாரடே கேஜ், மின்சார புலத்திலிருந்து உள்ளே இருக்கும் பொருட்களை பாதுகாக்கும் ஒரு கூண்டு. இது மின்னல் தாக்கும் போது வாகனங்களுக்குள் இருப்பவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு இதுவே காரணம். ஃபாரடே 1791ஆம் ஆண்டு செப்டம்பர் 22 அன்று இங்கிலாந்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார். அவருக்கு முறையாக பள்ளிப்படிப்பு கிடைக்கவில்லை. ஆனால் புத்தகங்களை கட்டி பைண்டிங் செய்யும் வேலையில் சேர்ந்தபோது நிறைய அறிவியல் புத்தகங்களை படிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர் படித்த புத்தகங்களின் மூலமும் தொடர்ந்து செய்த கடின உழைப்பின் மூலமும் இறுதியில் விஞ்ஞானியான சர் ஹம்ப்ரி டேவிஸ் அவரிடம் உதவியாளராக சேர வாய்ப்பு கிடைத்தது. அதுவே அவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. ஃபாரடேவின் கண்டுபிடிப்புகள் தற்கால மின்னணுவியல் உலகிற்கு ஒரு அடித்தளத்தை அமைத்தன. மின்சாரம் என்பது இன்று நம் வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. அதற்கு ஃபாரடேவின் பங்களிப்பு மிக முக்கியமானது. அவரது எளிமையான பின்னணியையும் மீறி அவர் ஆற்றிய சாதனைகள் உலகிற்கு ஒரு பெரிய உத்வேகம்.